கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 69 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்பதே. இந்த 69ஆம் சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் மற்றும் தன்னுடைய சத்துருக்கள் நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள், வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள், நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று என்றெல்லாம் தாவீது கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய வேதனைகளை சொல்லுகிறார். அது மட்டுமல்லாது தாவீதின் நிமித்தமாக அநேகர் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள், கர்த்தரை பின்பற்றினார்கள், கர்த்தரை தேடினார்கள். தாவீதுக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களுக்கு, வேதனைகளை பார்த்து அவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாமல் இருப்பார்களாக என்று தாவீது இங்கே கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். பிரியமானவர்களே, நம் மூலமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், பின்பற்றுகிறவர்கள் எந்த விதத்திலும் நம்முடைய கஷ்டம், போராட்டங்களை பார்த்து கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடாது. இதுதான் தாவீதின் எண்ணமும் ஆகும். பிரியமானவர்களே, நாம் என்னதான் வேதனை, கஷ்டம், பாடுகள், போராட்டங்களில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்முடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்முடன் இருக்கும் கர்த்தரை நம்புகிற விசுவாசிகளில் ஒருவருடைய விசுவாசமும் குன்றி போகாமல், அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் தேவன் தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இம்மட்டும் இதுவரையிலும் நீர் எங்களுடன் கூட இருந்து நடப்பித்திருக்கும் எல்லா அற்புதமான செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இந்த பூமியில் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உமக்கு சாட்சியாக நாங்கள் நிற்கும்படியாக நீர் இன்னமும் எங்களை ஆசீர்வதியும், உயர்த்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.